ஹாய் கைஸ், எல்லாரும் வணக்கம். ஸோ வெல்கம் டு திஸ் சேனல். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஜியோ ஹாட்ஸ்டாரில் இப்போ நவ் ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கிற ரெசார்ட் அப்படிங்கிற ஒரு வெப்சீரிஸ் ரிலீவ் பண்ண போகிறோம். ஸோ மொத்தம் 4 எபிசோட் இப்போ ரிலீஸ் ஆகிருக்குது. பேலன்ஸ் இருக்க எபிசோட் வந்து ஒவ்வொரு வீக் எண்ட்லேயே வந்துட்டு கண்டிப்பாக வெப்சீரிஸ் ரிலீஸ் ஆகும். பார்க்காதவங்க கண்டிப்பாக இந்த ஜியோ ஹாட்ஸ்டாரில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து ஒரு ஃபீல் குட்டான ஒரு ரொம்ப ரொமான்டிக்கெலாம் கிடையாது, ஒரு ஃபீல் குட்டான ஒரு வெப்சீரிஸ் உண்மையை சொல்ல போகணும் அப்படின்னா. ஸோ பேசிக்கான கதை என்ன கான்செப்ட் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த 4 எபிசோட்ல வந்துட்டு கொஞ்சம் விளக்கியிருக்காங்க. அது என்ன ஏது இப்படி எங்க என்ன எது அப்படின்னு இருந்துட்டு ஃபுல் அண்ட் டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ வாங்க நாம வீடியோக்குள்ள. வெப்சீரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா, எருமசாணி விஜய், நம்முடைய எருமசாணி யூடியூப் சேனல் இருக்கிற தலைவன் தான் இங்கே வந்துட்டு ஒரு லீட் ரோல் ப்ளே பண்ணுறாப்புல. எருமசாணி விஜய் இருக்கும்போது வந்து தலைவாசல் விஜய் இதுக்குள்ளே வந்துட்டு உள்ள ஆட் ஆகுறாப்புல. ஸோ தலைவாசல் விஜய் என்ன, எருமசாணி விஜய் என்ன பண்ணுறாரு இப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக பேச போகிறோம். ரீஇன்ட்ரோவன் கிட்ட இல்லை போகிறேன். ஓகே, இதெல்லாம் தப்பு. ஸோ மேட்ரு என்ன அப்படின்னா, ஒரு ரூம் பாய் அப்படி மாதிரி இருந்துட்டு ஒரு ஹோட்டலில் ஒரு வேலைக்காக ஒரு கிராமத்துல இருந்து கஷ்டப்பட்டு இங்கே வந்து ஒரு வேலை கிடச்சி அங்கே போய் பார்த்தா 12,000 சம்பளம் அப்படி மாதிரி பேசி ஃபுட்டு அக்காமடேஷன் தங்குறது திங்கிறது தூங்குறது இதெல்லாம் வந்துட்டு சேர்த்து போட்டு பில்லை போட்டு 12,000 சம்பளம் மிச்சம் நாங்கள் குடிச்சிப்போம், பிஎஃப் அது இதுன்னு வந்துட்டு. அப்புறம் வந்து வருஷம் இன்க்ரிமெண்ட் ஆகும் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி ஓகே, வேறு வழி இல்லை, இதுதான் அவனுக்கு பொழைச்சு தான் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு நாட்டி பாயாக வந்து இங்கே உள்ளே இருக்கிறாரு. தனக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் கவலை இருந்தாலும் அப்பப்போ எமோஷன்ஸ், அப்பப்போ காமெடி, அப்பப்போ த்ரில்லர். அப்போ த்ரில்லர்னா சின்ன சின்ன ஒரு குட்டி கலப்பையெல்லாம் இருக்குதுக்குள்ள அதெல்லாம் சூப்பராக காமிச்சிருந்தாங்க. சரி ஓகே, இது மாதிரி தான் போகும் போல. ரெசார்ட்டில் ரூம் பாயாக வேலை பார்க்குறாரு, கஷ்டப்படுறாரு. ஸோ அதெல்லாம் ரூம் பாயாக வேலை பார்த்து வீட்டில் காசு அனுப்புறாரு. ஏன்னா நிறைய கடன்கார தொழில்கள் இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவர் அப்பா வந்து கடன் வாங்கிட்டு போனது. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து கந்து வெட்டி வந்து சண்டை போடுறாங்க, வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துருக்குறாங்க, காசை கொடுன்னு சொல்றாங்க. இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ நாளை தரேன்னு சொல்லி தரிச்சிட்டு இருக்காங்க. அந்த வழி இல்லாம என்ன பண்றாங்க அப்படின்னா, வேற ஒரு வேலைக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் இங்க இருந்து அந்த காசை அனுப்பி கொடுத்து மாசம் கரெக்டா தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்படி இங்க வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேக் ஸ்டோரிஸ் எல்லாம் உள்ள இருக்குது. ஏன்னா உள்ள வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஹோட்டல் அப்படின்னு எடுத்துக்கும் போது இது ஒரு ஹோட்டல் மட்டும் கிடையாது. இங்க வேற விதமான ஒரு ஹாண்டடான பிளேசஸ் எல்லாம் இருக்குது. என்னடா ஹாண்டடான பிளேஸ்னா வந்துட்டு அங்க ஒரு கிச்சன் இருக்கு. அந்த கிச்சன்ல தலைவாசல் விஜய்ன்ற ஒருத்தர் இருக்காருல்ல, ஸோ அவர் தான் வந்து அங்க ரூல் பண்றாரு. திஸ் இஸ் மை டெரிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு ரூல் பண்றாரு. உள்ள நுழைய இதென்ன பப்ளிக் டாய்லெட்டா? This is நெடுமாறன்ஸ் கிச்சன். அந்த ரூல் பண்ற அந்த இடத்துல இவர் வந்து என்ன பண்றாருன்னா, இங்க இப்படிதான் சமைக்கணும். சின்னதா ஒரு இடத்துல கருகுனா கூட அவர் கண்டுபிடிச்சிருவாரு. ஒரு சாப்பாடை வந்து ஸ்மெல் வச்சு அவர் வந்துட்டு இதுல என்ன இருக்கு எது இல்லை அப்படிங்கிறது பிடிச்சு மெஞ்சிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் தலைவாசல் சேர்ந்து ரூல் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்படி வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா, இவர் யார் சொல்றது கேட்க மாட்டாரு. அங்கே எக்ஸ்பென்சிவான இப்போ வந்து ஒரு ப்ரெட்டு வந்து 4 நாள் மினிமம் யூஸ் பண்ணலாம். ஆனால் பேசிக்காக ஒரு நாள் ஆனாலே வந்து அந்த ப்ரெட்டை யூஸ் பண்ண மாட்டார். அந்த அளவுக்கு ஃபுட்டில் வந்து ரொம்ப வேல்யூஸ் கொடுக்குற ஒரு பர்சன் தான் அவர். அப்படி இருக்கும்போது இங்கே நிறைய இல்லை இருப்பாங்கல்ல, இவங்க இந்த கேட்டகரி, கிச்சனில் வேலை பார்க்குற செஃப் எல்லாம் இந்த கேட்டகரிஸ், கிளீனர்ஸ் எல்லாம் இந்த கேட்டகரிஸ், ரூம் பாய் எல்லாம் இந்த கேட்டகரிஸ், அண்ட் வந்துட்டு இந்த க்ளீன் பண்ணுறவங்க இந்த சுற்றி பண்ணுறவங்க சொல்லிங்களா இந்த மாதிரி கேட்டகரிஸ். அப்போ ஒவ்வொருக்கும் தனித்தனி கேட்டகரிஸாக வந்து சாப்பாடு கொடுக்கறது, அவங்களுக்கான பிஹேவியர்ஸ், சாப்பாடு வந்து எடுத்துகிட்டு வர்றது. இப்போ நம்மளுக்கு ஒன்று தேவை அப்படின்னா ஆனால் அவங்க கேட்கக்கூடாது, பொய் வாங்கணும். ஆனால் அந்த செஃப்புக்கெல்லாம் அவங்க நின்னாலே போதும், இந்தாங்க அப்படி மாதிரி இருந்துட்டு கொண்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த வந்து சூப்பராக காமிச்சிருந்தாங்க. சரி, இது ஒரு பக்கம் போகுன்னு இருக்கும்போது இவருக்கு ஒரு விஷயம் ஒன்று வருது. என்ன அப்படின்னா, இப்போ நான் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன், நான் என்ன அப்படின்னா வந்துட்டு காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது, கடலூரில் காலேஜ் படிக்கும்போது லைக் எனக்கு கொஞ்சம் காசு கம்மி தான். ஓகே, ஸோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அங்கே போயிட்டு நான் கவுன்சிலிங்கில் போய் எனக்கு சீட்டு கிடச்சிது. கவுன்சிலிங் சீட்டு கிடச்சிது. சீட்டு கிடைக்கும்போது சீனியர்ஸ் எல்லாம் சந்திக்க வாய்ப்பு கிடச்சி அங்கே சொன்னாங்க, ஹாஸ்டல் செய்கிறாங்க, 50,000 மேலே ஃபீஸு, தனியாக ரூம் எடுத்துக்க, சாப்பாடு கூட செஞ்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தனியாக ரூம் எடுத்தால் இயர்லி 10,000 மட்டும்தான், வேறு எதுவும் கொடுக்க வேணாம். இயர்லி 10,000 அண்டு மந்த்லி 300 என்னமோ தான் கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுத்துட்டு தங்கிட்டோம்.
ஸோ தங்கினதுக்கப்புறம் அப்படி எப்படி போச்சு. அப்புறம் வந்து நான் ஜெராக்ஸ் கடையில் வேலை பார்த்தேன். ஏன்னா ஃபுல்லாக பிடிஎஃப் ஃபைல்ஸ் தான் வந்துட்டு இருக்கும், புக்கெல்லாம் கிடையாது, படிக்கிறது பிடிஎஃப் தான். ஃபோனை பார்த்து எவ்வளோ படிக்க முடியும், அதனால பிடிஎஃப் வந்து ஜெராக்ஸ் எடுத்து படிப்பேன். ஸோ அப்படி வந்துட்டு ஜெராக்ஸ் எடுக்கணும்னா மட்டுமே வந்து எப்படி இருந்தாலும் இப்போ 50,000 அதுவே செலவாயிருக்கும். 2 வருஷத்துக்கிட்ட 50,000 அதுக்கு மேலே செலவாயிருக்கும். நான் ஒரு கடையில் போய் தங்கி வேலை பார்த்ததுனால அங்கே வந்து அவர்கிட்ட கேட்டு ஜெராக்ஸ் எல்லாம் எனக்கு தேவையான ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவேன். இப்போ எந்த அளவுக்கு ஜெராக்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா வந்து ஜெராக்ஸில் சின்ன அழுக்கு இருந்தால் கூட தூக்கி போட்டு வேறு ஜெராக்ஸ் எடுத்து வந்துடுவேன். அந்த அளவுக்கு அந்த கடையில் வேலை பார்த்தேன். ஏன்னா சம்பளம் கிடையாது. ஸோ இப்படி தான் அட்டை போடணும், வேறு வழி இல்லை. அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு என்ன வழின்னு பார்க்கும்போது கொஞ்ச நாள் சமைச்சேன். அதுக்கப்புறம் போய் கடையில் போய் சாப்பிட ஆரம்பித்தேன். காசு அங்கே வேலை பார்த்து சாப்பிட ஆரம்பித்தேன். ஸோ சம்பளம் கிடையாது, கிடைக்கிற டைம்லாம் போய் சாப்பாடு கொடுக்கலாம், கொடுத்துட்டு நாங்கள் போய் சாப்பிட வேண்டியதான். அப்படிலாம் இருந்ததுனால தான் இந்த அளவில் இப்படி உட்காந்துருக்கிறேன். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ஸோ அந்த டைம் வந்து இந்த மாதிரி இருக்குது. இப்போ ஆனால் அந்த கஷ்டத்துக்கான வேல்யூஸ் இருக்கான்னு கேட்டால் நிறைய செலவழிக்கிறேன். பட் ஆனால் கஷ்டம் தான் படுறேன், பட் செலவழிக்கிறேன். அவ்வளோதான், என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு இருக்கிற ஒரு இடத்தாலும் தான் நினைக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது ஃபேமிலி சுச்சுவேஷன் வந்துட்டு எனக்கும் இந்த வெப்சீரிஸ்க்கும் நிறைய கனெக்ட் ஆகுது. எங்களுக்கு கடன் தொல்லை பெருசாக இல்லை, பட் இருக்குது. ஆனால் இந்த அளவுக்கு உள்ள வந்து உட்காந்து சண்டை போடுற அளவுக்குலாம் கடன் தொல்லை இல்லை. அப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நைட்டு வந்துட்டு ஓவர் டைம் பார்க்குறாரு. இந்த ஹோட்டலில் வேலை பார்க்குறாரு, இல்லை ரோட் கடையில் வந்துட்டு ஒரு இடத்துல பேசி அப்படி பார்க்கும்போது இவர் வந்துட்டு கிச்சன், இவருக்கு சமைக்க தெரியும், இவர் ஆல்ரெடி வந்துட்டு சமைக்க தெரியும் அப்படிங்கிறதுனால அங்கே பரோட்டா போடுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. நான் என்ன சொல்ல வந்தேன்னா பரோட்டா போடுறாரு, எல்லாம் பண்ணுறாரு, அட் த சேம் டைம் சூப்பும் போடுறாரு. சூப்பு என்ன மேட்ரு, சூப் என்ன மேட்ரு அப்படின்னா, நீங்கள் ஒரு டெரட்டரி, என்னோட டெரட்டரி அப்படின்னு ஒரு தலைவாசல் விஜய் வந்து உட்காந்துருக்காருல, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கே வந்துட்டு 1200 500 என்னன்னு தெரியல, ஒரு சூப் வந்து இந்த ஹோட்டலில் விற்கிறாரு. அந்த சூப்போட இன்க்ரீடியன்ஸ் வந்து இவருக்கு மட்டும் தெரியும். ஏன்னா அவர் அவ்வளோ இது பண்ணி அந்த சூப் வந்து மேக் பண்ணுறாரு. அவர் மேக் பண்ணதை இவர் வந்துட்டு இவரோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுப்பாரு. தலைவாசல் விஜய் வந்துட்டு எப்பயாச்சும் அவங்க ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணால் அவருக்கு கொடுப்பாரு. கொடுத்துட்டு போகும்போது இவர் என்ன பண்ணுறாங்க அப்படி மாதிரி விஜய் கேட்டுட்டு, இளமசாணி விஜய் வந்து கேட்டுட்டு ஓகே நம்மளும் போய் அதை பார்ப்போம் அப்படின்னு இன்னொரு இழுத்துட்டு போய் அதை சாப்பிட்டு பார்க்குறாரு. அவங்க போனதுக்கப்புறம் லைட்டாக அந்த எச்சியை சாப்பிட்டு பார்க்குறாரு. சாப்பிட்டு பார்க்கும்போது இதில் இது இருக்குது, ஓகே இதில் இது போட்டிருக்காங்க, மல்லித்தூள் போட்டிருக்காங்க, இதில் வந்துட்டா இது பண்ணுறாங்க, இது ஏதோ குறையுது, ஓகே இது ஏதோ அந்த இன்க்ரீடியன் யூஸ் பண்ணிருக்காங்க என்னன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதை வந்து அந்த கடவுளே போட்டார். இங்கே 1500 போட்ட அந்த ஒரு கப் சூப் இங்கே 30 ரூபாய்க்கு தலைவன் போட ஆரம்பிச்சிட்டான். அதே சேம் ஸ்மெல்லோட, அதே சேம் டேஸ்ட்டோட, அதே சேம் மெல்ட்டோட அதை வந்து போட ஆரம்பிச்சாங்க. ஸோ அதை போட முக்கிய வச்சு ஊறுது, பட் அவங்க சாப்பிடுறது அவங்க போட்ட மாதிரி. ஸோ அப்போ அதை வந்து தலைவாசல் விஜய் வந்து பார்த்துட்டாங்க. எப்படி பார்த்தாரு அப்படிங்கிறத நீங்கள் அந்த வெப்சீரிஸ் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். எப்படி பார்த்தாரு, எங்கே பார்த்தாரு, என்ன பார்த்தாரு, எங்கே இருந்து பார்த்தாரு அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் நடக்க போகிறது என்ன அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீக் அந்த அளவுக்கு தெரியும். இவ்வளவு நடந்துச்சு. எனக்கு இதில் பிடிச்சிருக்குது, நிறைய சீன் பிடிச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபீல் குட் வெப்சீரிஸாக இருக்குது. ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது ஓகே தூக்கம் வருதா, போர் அடிக்குது, அப்படி மாதிரி ஒரு ஃபீல்லாம் வராமல் ஓகே சூப்பர் இல்லை, வா நல்லா எடுத்துக்கிறாங்க, எஸ் நைஸ். பார்க்கும்போது சரி அடுத்த எபிசோடு, ஓகே அடுத்த எபிசோடு அவங்க வந்து நான் எப்படி எப்போ முடிச்சுன்னு தெரியாத மாதிரி போச்சு. நிறைய ஃபன்னும் இருந்துச்சு, நிறைய காமெடியும் இருந்துச்சு, நிறைய எமோஷனலும் இருந்துச்சு, நிறைய கடைபிடித்த சீன்ஸ் இருந்துச்சு. அது என்ன அப்படிங்கிறது வெப்சீரிஸை வந்துருச்சுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ மீண்டும் சொன்னீங்க நான் மாஸ்டர் பாய்.